ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாசி பருப்பு, பச்சை பயிறு. இதுவும் நம்மளுக்கு கூட சாம்பாரில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் தேவையான அளவு. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுது. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சோண்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பயிரை வேக வைக்க போகிறேன். நான் பயிரை குக்கரில் போட்டுட்டேன். இது ஒரு 4 விசில் நல்லா வரட்டும். வெந்துட்டுருக்கு. நம்ம அடுத்தது காய்கறி கட் பண்ணலாம். என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காய் சாம்பார் தான். என்னென்ன காய் பார்ப்போம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய்ங்க, கேரட், பீன்ஸு, அப்புறம் மாங்காய், அப்புறம் முருங்கைக்காய். இன்றைக்கி மாங்காய் முருங்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். இது நான் ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு தகுந்ததை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இப்போ கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் சூடானோடனே கடுகு போடணும். ஆனியன் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணி நம்ம வதக்கணும். காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மாங்காய் முருங்கைக்காய் மட்டும் லாஸ்ட்டாக போடணும். பயிர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பயிர் வெந்துடுச்சு.